விருதுநகர் மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூரை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய வழக்கில் ஒரு வாரத்தில் முடிவு என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கினுடைய பின்னணி, தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் என்ன விளக்கத்தை கொடுத்திருக்கு, முழு விவரங்கள்? வணக்கம். இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறவர் மதுரை மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் சசிகுமார் என்பவர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் மக்களவைத் தேர்தலின் போது விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூரும் அவருடைய முகவர்களும் கூட்டணி கட்சியினரும் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்ததாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த பண பட்டுவாடா தொடர்பாக மாணிக்கம் தாகூரின் முகவர்கள் காமராஜ், சீனி, கருப்பையா உள்ளிட்டோருக்கு எதிராக விருதுநகர் மற்றும் மதுரை காவல் நிலையங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த மனுவில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். வழக்கு பதிவு செய்யப்பட்ட போதும் கூட வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும், தேர்தல் விதிகளை மீறிய அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிய மனு மீதும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிய மனுவின் அடிப்படையில் மாணிக்கம் தாகூரை தகுதி நீக்கம் செய்ய உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் முகமது சபிக் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனுதாரருடைய கோரிக்கை மனு ஏற்கனவே பரிசீலனைக்கு எடுக்கப்பட்டு விட்டது. ஒரு வாரத்தில் அந்த கோரிக்கை மனு மீது முடிவெடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் பாரதிய ஜனதா கட்சியின் மதுரை மாவட்ட செயலாளர் தாக்கல் செய்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.